திரு சேலம் மணிகண்டன், இப்போ பாஜக ஆளாத மாநிலங்களை எப்பாடுபட்டாவது இடையூறு செய்ய வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை கூட நாங்கள் மதிக்க மாட்டோம், அதை கடந்து இடையூறு செய்வோம், அதுதான் இதை வெளிப்படுத்துது அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. அப்படிதான் பார்க்கணுமா? செய்திகள் நேர்களுக்கு அருமை நெறியாளர் சக விருதுடைய மாலை வணக்குங்க. உள்ளபடியே அந்த விஷயத்துல என்னுடைய பார்வை கேட்டீங்கன்னா, கவர்னர் இதை தவிர்த்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு வந்து உச்ச நீதிமன்றம் அடுத்தடுத்து சில கண்டனங்கள் அவர் மேல தெரிவிக்கிற மாதிரி. பட் அவருடைய உள்ளார்ந்த அவர் எதற்காக நடக்கிறார் அப்படிங்கிற இதுல நான் சந்தேகப்படல. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இது அப்படியே கேட்கிறேங்க. என்ன விஷயம்னா, இடைக்காலம் தடை வைக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தண்டனை நிறுத்தி வச்சிருக்கு. தீர்ப்புன்னு ஒண்ணு வரும்ல, இறுதி தீர்ப்புல அவங்க விடுவிக்கப்பட்டால் சந்தோஷம். ஒருவேளை இதே தீர்ப்பு அவங்க திரும்ப என்டாஸ் பண்ணாங்கன்னா, அப்ப ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டவர் இந்த இடைப்பட்ட காலத்துல ஏன் அமைச்சரா இருக்கணும் அப்படின்னு அவருடைய கவர்னருடைய அந்த ஒரு பார்வையில தான் அவர் பார்த்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்த நான் அப்படியே சொல்ல விரும்புறேன். இந்த சிறைப்பறவையா இருக்கிற செந்தில் பாலாஜியை பத்தி மரியாதைக்குரிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க மரபுப்படி அவர் ஒரு அமைச்சரா தொடரக்கூடாது, ஆனா இதுல நாங்க செய்யறதுக்கு இல்ல, அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட அவருடைய விருப்புரிமை அப்படின்னு சொன்னவரு. அதே மாதிரி என்ன சொன்னார்னா, இன்னொரு கருத்து, சாதாரண ஒரு அரசு ஊழியர்கள் தவறளிச்சிருந்தாங்கன்னா அன்று இரவே அவங்க டிஸ்மிஸ் அடுத்த நொடியே டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு 250 நாளைக்கு மேல இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் தொடர்றார் அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மூலமா உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட பார்வை ஒரு மாதிரி இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல இப்ப இடைக்காலமா நிறுத்தி வச்சதுக்கு பதிலா மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்குன்னா, இதை விரைந்து விசாரித்து ஒரு தீர்ப்பா கொடுத்திருந்தா இந்த மாதிரி ஒரு மயக்கத்துக்கு ஒரு காரணம் இல்லாம போயிருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு ஆம்பிகுட்டி ஏற்படாம தெளிவா போயிருக்கு. கவர்னருடைய நோக்கத்தை நான் சந்தேகிக்கவில்லை, அதுல அரசியல் இருக்குமா இல்லையா அப்படின்னா இல்ல, அது நீங்க சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டே நான் கேட்கிறேனே, ஒரு ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தின்படி இங்க செயல்பட்டு இருக்கிறாரா இல்லையா, நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி செயல்பட்டு இருக்கிறாரா இல்ல அதை மீறி இருக்கிறாரா? இல்ல, அத மீறி இருக்கு, அதான் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும்னு சொல்றேன். அதாவது எம்எல்ஏவாக ஒருத்தருக்கு தகுதி வந்துடுச்சுன்னா முதலமைச்சர் விருப்பத்தின் பேரில் அவர் அமைச்சராகலாம். முதலமைச்சர் விருப்பத்தின் சரி, இல்ல தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும்னு சொல்றீங்க, ஓகே. அவர் ஒவ்வொரு முறையும் திட்டமிட்டே அதை தவிர்த்துக்கிட்டே வராருங்கிறதான ஒரு ஆர்குமெண்டா இருக்கு. மத்தியில பாஜக ஆளுது, பாஜக ஆளாத மாநிலங்களில் எல்லாம் ஆளுநரை வைத்து இப்படி இடையூறு செய்யறாங்க. அது மசோதாக்கு கையெழுத்து போடாதாகட்டும், செந்தில் பாலாஜி விவகாரமாகட்டும், இப்போ பொன்முடி விவகாரமாகட்டும், தொடர்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆளுநர் அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? தமிழரசன் NT ராமராவ் அவர்கள் ஆந்திராவுடைய முதலமைச்சரா இருக்கிறப்ப பிற்காலத்தில் இந்திய ஜனாதிபதியான சங்கர் தயாள் சர்மா ஆளுநரா இருந்துட்டு அவருடைய அரச கமுத்திரத்துக்கு என்ன மாதிரி எல்லாம் வேலைகள் செய்தார் அப்படிங்கிறது என்னை விட உங்களை விட அண்ணன் ஐயாவுக்கு நல்லா தெரியும். கவர்னர் என்பவர் மத்திய அரசின் கைப்பாவை அப்படிங்கிறது காலகாலமா உள்ள குற்றச்சாட்டு. அப்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பண்ணின சித்து விளையாட்டுக்கெல்லாம் கவர்னரை வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்ச நஞ்சம் இல்ல. தமிழ்நாட்டுல என்ன நடந்தது, அம்மா அவர்கள் இருக்கிறப்ப சென்னாரெட்டிக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி இது வந்திருக்கிறப்ப கவர்னர்கள் அரசியல் காரணத்திற்காக இப்படி நடக்கிறாங்கன்னு காங்கிரஸ் ஆட்சியில நடந்ததும் அருணன் ஐயா ஆமா அப்படின்னு ஏத்துக்கிட்டாருன்னா இவரும் உள்நோக்கத்தோட செயல்படுறாரு நான் ஏத்துக்கிறேன். என்னுடைய பார்வை அவருடைய உள்நோக்கம் என்னன்னா, பின்னாடி ஒரு தீர்ப்பு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமே, அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அமைச்சரா தொடர்ந்து இவர் தடுக்க முடியாது. இது உள்நோக்கம் இல்ல, அவருக்கு நல்ல நோக்கம் சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு. ஒண்ணு இல்ல, நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராகவும் இருக்கிறீங்க, அதிமுக நலன் விரும்பியாவும் இருக்கிறீங்க. உங்ககிட்டே நான் கேட்கிறேன், அதிமுக ஆளுநரின் செயல்பாடுகளை ஆதரிக்க வேண்டுமா வேண்டாமா, எப்படி பாக்குறீங்க? இது அதிமுகவுடைய முன்னணி தலைவர்களோ இல்ல அபிஷியல் செய்தி தொடர்பாளர்களோ, அதனாலதான் வார்த்தையை தெளிவா பயன்படுத்தின திரு சேலம் மணிகண்டன், ஆதரிக்க வேண்டுமா வேண்டாமா, அதிமுக நலன் விரும்பியா சொல்லுங்கன்னு கேட்கிறேன். அதாவது ஆளுநர் வரம்பை மீறி செயல்பட்டார், அவருடைய செயல்பாட்டுல ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது, அது தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிரானதுன்னா அதிமுக உறுதியாக அதை கண்டிக்க வேண்டும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஆளுநருடைய செயலுக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்கல. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் அதான் சொல்றேன், ஆனந்த் வெங்கடேஷ் இப்படி கவலைப்படுறார், மரியாதைக்குரிய உயர் நீதிமன்ற நீதிபதி இப்படி கவலைப்படுறப்ப ஆளுநர் என்ன நினைச்சிருக்காரு, கிளியர் சிட் ஆகட்டும்,
என்ன அவசரம்? பொன்முடி அமைச்சராகனா என்ன தமிழ்நாடு அமைச்சரவே செயல்படாம போயிட போதா? சரி, நீங்க சொன்ன அதே சங்கர் தயாள் சர்மா ஒரு வரலாறு சொன்னீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். 2000 டான்சி வழக்குல தீர்ப்பு வருது. செல்வி ஜெயலலிதா குற்றவாளின்னு அறிவிக்கப்படுறாங்க. 2001 எலெக்ஷன்ல அதிமுக ஜெயிக்குது. சட்டமன்ற கட்சி தலைவரா செல்வி ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போதைய ஆளுநர் ஃபாத்திமா பிவி குற்றவாளின்னு தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் செல்வி ஜெயலலிதாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் கண்டிக்குது. மத்திய அரசு அவர் ஆளுநர் பதவியிலிருந்து திரும்ப பெறுது. இந்த வரலாறு எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் அப்படியே உங்களுக்கு அதுக்கு இன்னொரு பதில் வரலாறு சொல்றேங்க. அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அன்னைக்கு எல்லாருமே, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து சசிகலா அவர்களையும் தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு உச்ச நீதிமன்றத்துல இருக்கிறப்ப பேர் வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் துஷ்யந்த் தவேன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, இந்த சொத்து குவிப்பு வழக்கு ஏன் இப்படி இழுத்துட்டு இருக்கு, இதோட தீர்ப்பு எப்ப வரும் அப்படின்னு கேட்கிறார். அந்த கேள்வி எழுப்பின உடனே ஒரு வாரத்துல இதுக்கு தீர்ப்பு வந்துரும் அப்படின்னு சொன்ன உடனே சரியா இவங்க போய் என்ன பண்றாங்கன்னா, தன்னை வந்து முதலமைச்சரா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும்னு சசிகலா கொண்டு போய் அன்றைய பொறுப்பு ஆளுநரா இருந்தவங்க கொண்டு போய் கடிதத்தை வித்யாசாகர் அவங்க கிட்ட கொண்டு போய் கடிதத்தை கொடுக்குறாங்க. அப்ப அவருக்கு இதே சந்தேகம் வந்தது, ஒருவேளை இந்த தீர்ப்புல சசிகலா தண்டிக்கப்பட்டால் ஒரு எம்எல்ஏவா, அந்த சந்தேகம் ஏன் ஃபாத்திமா பிவிக்கு வரல? ஏன் செல்வி ஜெயலலிதாக்கு உடனே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க? ஏன்னா ஆளுநருடைய வேலை அதுதான். அரசமைப்பு சட்டத்துல என்ன சொல்லுதோ அதை செய்யறது தான் ஆளுநருடைய வேலை. அப்படி நம்ம இதை எடுத்துக்கலாமா? அதான் சொல்றேன், அவங்க அதுக்கு வந்து அத பார்த்த பார்வை வேற மாதிரி. என்னங்க, அரசமைப்பு சட்டம் ஒண்ணுதானே இருக்கு. அவங்க ஃபாத்திமா பிவிக்கு ஒரு பார்வை, ரவிக்கு ஒரு பார்வை, வித்யாசாகர் ராவுக்கு ஒரு பார்வை நான் பார்க்க முடியும். அருமையா கேட்டீங்க. ஒரு தீர்ப்பு எடுத்துக்க, கீழமை நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே தீர்ப்பா வருது, வெவ்வேறு தீர்ப்பு வருது இல்ல. அம்மாவுடைய வழக்குலயே எடுத்துக்க, ஒரு நீதிபதி வந்து குற்றவாளின்னு அறிவிச்சாங்க, அடுத்தவர் வந்து இல்லைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தீர்ப்பு எப்படி, எல்லாமே சட்டம் படிச்சவங்க தான், எல்லாருமே இந்தியாவில இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் சட்டம், வக்கீலுக்கு என்ன படிக்கணுமோ அதை படிச்சு நீதிபதி ஆனவங்க தான். தீர்ப்புகள் எப்படி மாறுபடுது? சோ இன்டர்பிரிட்டேஷன் ஒவ்வொருத்தரும் பண்றது, அவங்க என்ன மாதிரி பொருள் சொல்றாங்கிறது மாறுபடுது. அந்த அடிப்படையில தான் சொல்றேன், பாத்திமா பிவி அவங்க ஒரு விதமா செயல்பட்டாங்க. ஆனா அன்னைக்கு பொறுப்பு நிலை ஆளுநர் அந்த வித்யாசாகர் ராவ் என்ன பண்ணாருன்னா, ஒருவேளை சசிகலா முடிச்சிடறாரு, சசிகலா தண்டிக்கப்பட்டால் அவங்க, ஏன்னா எம்எல்ஏவும் அதை பத்தி ஏன் சார் ஆளுநருக்கு கவலை இருக்கணும்? நான் கேட்கிறேன், அதை பத்தி ஆளுநருக்கு என்ன கவலை? அது அந்த கட்சி கவலைப்படலாம், இல்ல உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும்போது மத்தவங்களுக்கு என்ன கவலை? நீங்க சொல்ற அதே வித்யாசாகர் ராவ் அப்போதைய முதலமைச்சரா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பதவியேற்று வைத்துவிட்டு துணை முதலமைச்சரா ஓ பன்னீர்செல்வத்துக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்துவிட்டு 2 பேர் கையையும் ஒன்னா உயர்த்தி தூக்கி பிடித்தார். அப்ப எவ்வளவு பெரிய அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியது அந்த காட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவு இருக்கலாம், மக்களுக்கு நினைவு இருக்கலாம். அப்ப ஆளுநர் என்ன வேணாலும் நினைக்கலாம், அவர் கையை பிடிச்சு தூக்குற அளவுக்கு என்ன அங்க இருக்குன்னு அப்ப விமர்சனம் வந்துதா இல்லையா? அப்ப சந்தேகப்பட மாட்டாங்களா இல்லையா? சரிங்க, நான் இப்படி கேட்கிறேன் தமிழரசன், 2 பேரும் முதலமைச்சர் துணை முதலமைச்சரா பதவி ஏற்ற உடனே 2 பேர் கையை தட்டிவிட்டு ஆளுநர் முகத்தை திருப்பி, இதெல்லாம் ஒரு பதிலா? இது என்ன, எல்லாருமே கையை பிடிச்சு தூக்கிட்டு தான் இருக்காங்க, அது ஆளுநருக்கான வேலையா? நான் அதுக்கு முதல்லயே உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். காங்கிரஸ் காலத்தில் ஆளுநர்கள் அரசியல் செய்தார்கள் என்றால் பாஜக காலத்திலும் ஆளுநர்கள் அரசியல் செய்கிறார்கள். அதுதான் என்னுடைய பதில். காங்கிரஸ் செய்யல, காங்கிரஸ் புண்ணியவான்கள் நாட்டு மேல எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. ஐயா வந்து உச்ச நீதிமன்றத்தை பத்தி ரொம்ப கவலைப்பட்டார். ஐயா நீட் தேர்வை பத்தி உச்ச நீதிமன்றம் என்னங்க தீர்ப்பு கொடுத்திருக்குது? ராகுல் காந்தி மேல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுங்க? அவர் போய் மன்னிப்பு எல்லாம் கேட்டாரு. ராகுல் காந்தியை பத்தி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குதுங்க? அப்புறம் மாதிரி எல்லா ஏஜென்சியும் எங்க மேல பொய் கேஸ் போடுறாங்கன்னு 1 வருஷம் முன்னாடி நீங்க 26 கட்சிக்கு சேர்ந்து எல்லாம் போய் உச்ச நீதிமன்றத்துல போய் போனீங்களா? அப்ப உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு என்ன தீர்ப்பு சொல்லிச்சு? நடந்துட்டு இருக்குது வெஸ்ட் பெங்கால்ல உங்க பிவி ஆட்சி நடக்குத, அங்க கல்கட்டா உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படிங்கறதையும் கொஞ்சம் சேர்த்து சொன்னீங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா. ஒரே ஒரு விஷயம், 98 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா இருந்தப்ப முன்னாள் காங்கிரஸ்காரர் அன்றைய ஜனாதிபதியா இருந்த KR நாராயணன் வாஜ்பாய் அரசாங்கம் எழுதி கொடுத்த சில விஷயங்களை இதே மாதிரி தவிர்த்துட்டு படிச்சார். அதனால ஒண்ணும் அங்க நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு ஒண்ணு வாஜ்பாய் கவர்மெண்ட் கூட ரியாக்ட் பண்ணலையா? இல்லைங்க, சில விஷயங்கள ஜனாதிபதி ஆகட்டும், நான் ஒண்ணு கேக்குறேங்க, இவங்க எழுதி கொடுத்தாங்க தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது அப்படின்னு. ஆளுநர் அன்னைக்கே சொன்னாரு போதை கேந்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் ஒரு பிரபல பத்திரிகை கொடுக்கறதுக்கு கூட இருங்க சார், நான் பேசுறது நீங்க பேசுறது நான் கேட்டுட்டு இருந்தேன்ல அப்படின்னாங்க. அப்புறம் FDI இன்வெஸ்ட்மெண்ட்ல தமிழகம் தான் 2வது இடம், உண்மைக்கு மாறான பொய் 2வது இடம் கர்நாடகா. ஆனா பொய்யா எழுதி கொடுத்தாங்க. ஆளுநர் என்ன அப்படியே எழுதி கொடுத்ததை படிக்கிறதுக்கு அவரு கோவனா ரவியா இல்ல RN ரவியா?
நீங்க எழுதி கொடுத்ததெல்லாம் அப்படியே படிக்கிறதுக்கு அவரு சோபனா ரவி இல்ல. அப்ப இந்த மாதிரி இது வருது. நான் என்ன சொல்றேன்னா, இது உச்ச நீதிமன்றம் தயவு செய்து இதுல சரியானது நான் ஒரு சந்தேகத்துல கேட்கிறேன். இல்ல மணிகண்டன், நீங்க வந்து தீவிர எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர், மறுபடியும் அதை நான் சொல்றேன். ஒருவேளை இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக இருக்கிறார், அவர் அரசாங்கம் தயாரித்து ஒரு உரையை வந்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கோ இல்லை சம்வாட் எக்ஸ்ஆர் ஒயிட்டோ கொடுக்குறாங்க, அவர் அதை தவிர்த்துட்டு படிச்சா நீங்க ஏத்துப்பீங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. இதே வந்து புரட்சி தலைவி காலத்துல வந்து கவர்னரை வந்து வேந்தர் பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னு அம்மா கொண்டு வந்தப்ப அன்னைக்கு கருணாநிதி அதை ஆதரிச்சாரா இல்ல ஐயா? அது நம்ம நிறைய விவாதிச்சுட்டோம் மணிகண்டன், திகட்ட விவாதிச்சாச்சு நம்மளே பலமுறை. இல்ல நான் நேரடியா கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறார், அவருடைய அரசாங்கம் தயாரித்து ஆளுநர் படிக்கிறதுக்கு ஒரு உரையை கொடுக்குறாங்க, அவர் சில பகுதிகளை தவிர்த்து விட்டு படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா? எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அரசாங்கத்துல இருந்துட்டாருன்னா உண்மைக்கு மாறா பொய்யா போலியா திராவிட மாடல் எழுதி கொடுக்க மாட்டாங்க. அதை விட்டுருங்க ஐயா. நான் என்ன சொல்றேன், ஆளுநர் தவிர்த்து விட்டு படித்தால் மணிகண்டன் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? என்ன மாதிரி விஷயங்களை ஆளுநர் தவிர்த்து விட்டு படித்தார் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை பத்தி சொல்ல முடியும். இல்ல தேனாறு ஓடுது பாலாறு ஓடுது, நான் தான் காக்க வந்த இந்திரன், நான் தான் காக்க வந்த சந்திரன் அப்படின்னு எழுதி கொடுத்திருந்தா ஆளுநர் அதை படிக்க மாட்டார் யாரா இருந்தாலும். சரி முடிச்சிருங்க மணிகண்டன். இந்த தண்டனையை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய நீதியரசர் ஆனந்த வெங்கடேச பத்தி உச்ச நீதிமன்றம் என்ன மாதிரி எல்லாம் சிலாகிச்சு சொல்லிச்சு. இவர் உச்ச நீதிமன்றம் இன்னொரு கமெண்ட் சொல்லிருக்காரு, சேர்த்து பார்க்கணும். வழக்குல உச்ச நீதிமன்றம் ஆனந்த் வெங்கடேஷ் பத்தி என்ன கமெண்ட் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப பேசுங்க, அது வேற ஒரு வழக்குல அவர் இது பண்ணிருக்குது. ஒரு வழக்குல நியாயம் பேசுவீங்க, இன்னொரு வழக்குல நியாயம் பேசலன்னா ஐயா நீங்க உங்க டேர்ன் வரப்ப பேசுங்க சார். சரி சொல்லுங்க. அதாவது வராது வந்த மாமணியே அப்படின்னு சொல்லிதான் பாராட்டி சொல்லிருக்கிற இதுக்கு இறுதி தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் என்ன கொடுக்க போகுதுங்கிறதுக்கு இது ஒரு முகாந்திரம். ராகுல் காந்திக்கு இதே நிலைமை ஏற்பட்டு பதவி நீக்க வந்தப்ப மத்திய அரசு சரியா செஞ்சாங்க, உடனே அவருடைய எம்பி பதவியை ரீஸ்டைன் பண்ணி அவருக்கு ரீடைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆளுநரும் அந்த மாதிரி நடந்திருக்கணும், அவர் சொலிசிட்டர் ஜெனரல் மத்தவங்க எல்லாம் கன்சல்ட் பண்ணாரா, இந்த இதை தவிர்த்திருக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய இறுதி நிலைப்பாடு. தமிழகத்துல காலகாலமா திமுக ஆளுநரை ஒரு பிக்ஸ் பண்ணி அவரை வச்சு மத்திய அரசு இருக்கிற பண்ற அரசியலுக்கு அதிமுக ஒரு போது துணை போறாரு. அதே சமயத்துல ஆளுநர் இந்த மாதிரி தேவையில்லாத தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டா முன்னின்று முதல் கல் எடுத்து எறிவது ஆளுநர் மேல அதிமுக. நன்றி.